உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க பொண்ணு பார்க்க வந்ததுனால தானே அவருக்கு இப்படி ஆயிருக்கு. அவரு போன் பண்ணி கெஞ்சின விஷயத்த சொல்லவே இல்லையே இவ. எல்லாம் நடிப்புன்னு நினைச்சிருக்கா. உன் மனசு என்ன கல்லாவா இருக்கு? நீ ஏன் இப்படி இருக்க? சஞ்சய் உனக்கு அப்படி என்ன கெடுதல் பண்ணிட்டாரு? நீதான் வேணும்னு உன் மேல பைத்தியமா இருந்தது ஒரு தப்பா? நீ தவமே இருந்தாலும் சஞ்சய் மாதிரி ஒருத்தர் உன்னால பார்க்க முடியாது. அத மட்டும் மறந்துடாத. அவரை நீ பிரிஞ்சு வாழ்றேன்னா அது உனக்கு தான் நஷ்டம், அவருக்கு இல்ல. ஸ்னேகா, நீ சும்மா இரு. இல்ல என்னால முடியல. இப்பதான் நம்ம சஞ்சய் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு வரோம். இப்ப போய் இந்த மாதிரி ஆயிடுச்சே. சஞ்சய்க்கு ஏதாவது ஆயிருந்தா? நீ இப்படியான பொண்ணு இல்ல வித்யா. ஆனா நீ இந்த அளவுக்கு மாறிட்டேன்னு நினைக்கும் போது என்னால அதை தாங்கிக்கவே முடியல. அவன் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டான், அதுக்காக அவன் கூட வாழ்ந்த வாழ்க்கையே பொய்யாக்கிட்ட இல்ல நீ. நான் வேணும்னு செய்யலங்க. அவர் முதல்ல அந்த மாதிரி பேசினதாலதான் நான் மறுபடியும் கால் பண்ணது பொய்ன்னு நினைச்சிட்டேன். என்ன புரிஞ்சுக்கோங்க. வார்த்தையால என்ன கொல்லாதீங்க. உன்னெல்லாம் நாங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம் வித்யா. சஞ்சய்க்கு தான் புரியல, அதுதான் பிரச்சனையே. நீ தான் உன் செயலால இங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டு இருக்க. உனக்கு தாலி கட்டினதுக்கு அவன் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இதுக்கு மேல அவன் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது. உங்க குடும்ப புத்திய காட்டிட்டீங்கல்ல. உதவி செய்யறவங்களே எதிரியா பாக்குற உங்க குணம் என்னைக்கு மாறாதுல்ல. அப்பா, நீ சும்மா இருமா. பாருடா சந்திரமகா, பாரு எப்படிலாம் பேசுறாங்கன்னு பாரு. இதுக்குதான் என் பொண்ணு உன் பையனை காப்பாத்தினாளா? அவனை அந்த நிலைமையில பார்த்ததுல அவ எப்படி துடிச்சு போன தெரியுமா? மனசாச்சே இல்லாம அவளை எல்லாரும் தப்பா பேசுறீங்க. சீ, என்னங்க ஆவேசமா பேசினா எடுபடாதுன்னு கண்ணை கசக்குறீங்களா? நாங்களும் அப்படி என்ன தப்பா பேசணும்? உண்மையை தானே சொன்னோம். உங்க பொண்ணு தேடி வந்ததுனால தானே சஞ்சய்க்கு இப்படி ஆச்சு. அத்தை, இனிமே இவங்கெல்லாம் இங்க இருக்க கூடாது. ஏய், போடி இங்க இருந்த. மனசாட்சி இல்லாத ஒருத்துக்கு இங்க இடம் கிடையாது. போடி. ஏய், யார பார்த்து? அப்பா இருங்கப்பா. தப்பு பண்ணது நான் தான். என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. இனி நான் இங்க இருக்க மாட்டேன். நானே கிளம்புறேன். வித்யா, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. ஸ்னேகா, நீ தப்பா பேசுற. எது மாமா தப்பு? இப்ப மட்டும் என்ன இவன் மனசு மாறி சஞ்சய் கூட வாழ போற நான் சொல்ல போறா? அதெல்லாம் நடக்காது மாமா. சஞ்சய் கண்ணு முழிச்சு இவளை பார்த்தாரு, அவரு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம கொடுக்கணுமா? ஏய், நீ கிளம்பு. நீ செஞ்ச உதவியெல்லாம் போதும். கிளம்பு கிளம்பு. நீங்க எல்லாரும் நல்லவங்க, நான் மட்டும் கெட்டவ. வேணாமா, அப்படியே இருந்துட்டு போறேன். என்ன போறேன்னு சொல்லிட்டு நிக்கிற? கிளம்பு. டாக்டர் கிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன். அவருக்கு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதுக்கு அவரு குடும்பம் நாங்க இங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். நீ கவலைப்பட வேண்டாம். கிளம்பு. அப்பா, கிளம்பலாம். வித்யா, போலாமா? இந்தாங்க சஞ்சய் ரிங்.
கிளம்பலாம்ப்பா. சரிம்மா. நர்ஸ், நீங்க கண்காணிச்சுட்டே இருங்க. பல்ஸ் குறைஞ்சா ஓகே சொல்லுங்க. நீங்களும் ஓகே பார்த்துக்கோங்க. டாக்டர். மேடம், உங்க ஹஸ்பண்ட் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் உயிர் பொழைச்சிட்டாரு. பல்ஸ் ரேட்டும் நார்மல் ஆயிடுச்சு. இப்ப நாங்க அவனை பார்க்கலாமா? கண்ணு முழிச்சிட்டானா? இப்பதான் சர்ஜரி முடிஞ்சிருக்கு. இன்னும் 4 hours மேல ஆகும் அவர் கண் முழிக்கிறதுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி டாக்டர். உங்களோட இந்த நன்றியை உங்க மருமகளுக்கு சொல்லுங்க. இப்ப அவர் உயிரோட இருக்காருன்னா அதுக்கு காரணமே அவங்க மட்டும்தான். இன்னும் 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தாலும் அவர் உயிர் பொழைச்சிருக்க மாட்டார். இது அவருக்கு மறுபிறவின்னு தான் சொல்ல முடியும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கேஸை பார்த்ததே இல்லை. ஏதோ இதிகாச கதை சொல்லுவாங்களே, யமங்கிட்ட போராடி புருஷன் உயிரை மீட்டிட்டு வந்தாங்கன்னு. அவங்க பேர் என்ன, சாவித்திரியா? அந்த மாதிரி ஒருத்தவங்க தான் உங்க மருமக. உங்க போராட்டம் வீண் போகல மேடம். அவர் கண் முழிச்ச உடனே சொல்லுவாங்க, அப்புறம் போய் பார்க்கலாம். 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல பெட் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ். உண்மையா என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாதுல்ல, அதான் அவர் அப்படி பேசிட்டு போறாரு. அத்தை, நம்மளோட வேண்டுதலும் நீங்க பண்ண புண்ணியமும் தான் சஞ்சயோட உயிரை காப்பாத்திருக்கு. ஸ்னேகா, போதும் விடு. இனிமே நாம கொடுக்கிற பேரையும் அவ எடுத்துக்க மாட்டா, விடுற சாபத்தையும் அவ எடுத்துக்க மாட்டா. அவ குணம்லாம் யாருக்கும் வராது. வித்யா, உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுமா. போய் பாருமா. பரவாயில்ல, நாங்க கிளம்புறோம். வாங்கப்பா. சரிம்மா, வா. வித்யா, அம்மா, வித்யா நீ பாவம்மா. அண்ணிய இருக்க சொல்லுங்கம்மா. அண்ணன் கண்ணு முழிச்ச உடனே கண்டிப்பா வித்யா நீ எங்கன்னு கேப்பாருமா. அவங்கள பார்த்துட்டு போக சொல்லுங்கம்மா. மானசா, நீ ஒரு புது பிரச்சனையை உருவாக்காத, பேசாம இரு. ஸ்னேகா, என்ன நடந்தாலும் உன் லட்சியம் நிறைவேறணும்ல? அதான ஸ்னேகா? நல்லா இருக்கு, நடத்துமா நடத்து. ஆனா விதின்னு ஒண்ணு இருக்கு, அத மறந்துடாத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.